Welcome to VK Panimalar Academy. Today right now start to the 12th standard accountancy unit number 1 accounts from incomplete records exercise number 18th. I read the question, after that prepare the answer. Mary does not keep her under double entry system. From the following details prepare trading and profit loss account for the year ending 31st March 2019 and balance sheet as on that date. Okay, they are given by the three table. Okay, first cash book table வந்து இன்ஃபர்மேஷன் ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. அதர் இன்ஃபர்மேஷனில் வந்து ஓப்பனிங் காலத்துலேயும் க்ளோசிங் காலத்துலேயும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தென் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன சார் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா க்ளோசிங் டெட்டார்ஸ். ஸோ க்ளோசிங் டெட்டார்ஸுங்கிறது வந்து டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் அந்த மெத்தடில் பேசிஸில் கண்டுபிடிச்சா நமக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி க்ளோசிங் டெட்டார்ஸ்னு சொன்னால் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம், ஏன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த பொசிஷனில் நம்ம என்ன பண்ணோம், க்ளோசிங் டெட்டார் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்டு கொஸ்டினில் ஓப்பனிங் டெட்டார் க்ளோசிங் டெட்டார் கொடுத்துருந்தாங்க. இந்த கொஸ்டினில் வந்து கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா closing data கண்டுபிடிக்கணும். Okay students, so let us start to the entry. Okay, right, so you will take in the accountancy note. So open the note now. இந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டபுள் பேஜ் நீடட், ரைட்டா? இந்த டாப் ஆஃப் த பேஜ், தட் மீன் லெஃப்ட் சைட். ஸோ யூ ரைட் இன் த சொல்யூஷன் நம்பர் 18. ஓகே, ஸோ எந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் எந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே, ஸோ அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க பிஸ்னஸ் பீப்புளோட நேமை வந்து என்ட்ரி போடணும். இந்த புக்ஸ் ஆஃப் மேரி. ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணணும், இந்த அக்கௌண்ட்டை டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். The total debtors account are having double side, debit side, credit side. Okay, both of the side particulars rupees symbol, particulars rupees symbol. Okay, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி போடணும். ஓப்பனிங் பேலன்ஸ்னால் அதர் இன்ஃபர்மேஷன் டேபிளில் கொடுத்துருக்காங்க சன்ட்ரி டெட்டாஸ். அந்த ஓப்பனிங் காலத்தில் 1/4/2018 இருக்கிறத வந்து இங்கே என்ட்ரி போடணும். டு பேலன்ஸ் brought down. How much of the amount? 1,30,000. 1,30,000. ஓகே, ஸோ இந்த டெட்டாஸ் வந்து கேஷ் ரிசீவ் பண்ணுறாரு, இவருக்கு வந்து பெனிஃபிட். அதனால் இந்த கிரெடிட் சைடு என்ட்ரி போடணும். பை கேஷ் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் ரிசீவ்டு. ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட் கேஷ் ரிசீவ் பண்ணிருக்காரு, 3,40,000. ஸோ இந்த 3,40,000 கேஷ் புக் டேபிளில் டெபிட் சைடு இருக்குது. ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட், 3,40,000. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ லாஸ்ட்டு கொஸ்டினில் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த கொஸ்டினில் என்ன பண்ணால் கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது எந்த சைடு என்ட்ரி போடணும்னா டெபிட் சைடு. டு சேல்ஸ் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் கிரெடிட். ஸோ கீழே வந்து பேலன்சிங் ஃபிகர்னு எழுத தேவையில்லை, நாட் நீட் எழுதுறாங்க, அது ராங் ஆயிரும். ஓகே, ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட் ஃபார் த கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் காலத்தில் 2,90,000 கொடுத்துருக்காங்க. அதை கேர்ஃபுல்லாக என்ட்ரி போட்டுங்க. ஓகே, நம்ம என்ட்ரி போட்டோம். பேசிக்காகவே எந்த சைடு சார் ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்குன்னா டெபிட் சைடு இருக்குது. ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட்னா 4,20,000. ஓகே, 4,20,000. 4,20,000. ஸோ இந்த அமௌண்ட்டை அப்படியே என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக. ஸோ கிரெடிட் சைடு 4,20,000. ஓகேவா, டெபிட் சைடு 4,20,000, கிரெடிட் சைடு 3,40,000. அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கு நியரஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வேல்யூ எவ்வளோ சார்னா 80,000.
ஸோ இந்த 80,000 நேம் தான் வந்து என்ன சார் கொடுக்க போகிறோம்னா பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ நெக்ஸ்ட் லைனில் பேலன்சிங் ஃபிகர். ஸோ இந்த 80,000 நேம் தான் என்ன சொன்னால் க்ளோசிங் டெட்டார். கண்டுபிடிச்சிட்டோமா? நமக்கு 80,000 ஆன்சர் வந்துருச்சா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் சொன்னால் ஸோ இதுவும் டபுள் சைடாக என்ட்ரி போகணும். ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். For the year ended 31st March 2019. உங்கள் கொஸ்டினில் லாஸ்ட்டாக என்ன இயர் கொடுத்துருக்காங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கிங்க. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March. இந்த அக்கௌண்ட் having for the double side. So what about the double side? Debit side, so credit side. Okay, so என்ன பண்ணுறோம்? Double side में particulars. So each and every page, so you are right or you are fill up to the information. Particulars, rupees symbol. Particulars, rupees symbol. Okay, so the trading account na, so what meaning by trading account? Buying and selling, exchange of the goods for to the ultimate customer. அந்த ultimate customer க்கு போகிற வரைக்கும் goods-ஐ purchase பண்ணுறாரு, சேல்ஸ் பண்ணுறாரு, அதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் அவர் பண்ண ஆக்டிவிட்டீஸ், அவர் பண்ண வந்து டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்கிறத நம்ம என்ட்ரி போட போகிறோம். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைடு என்ன சார் என்ட்ரி போட போகிறோம்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் என்ட்ரி போட போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? டு ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேவா? சரி, இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதாவது இருக்கான்னு சொன்னால் ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபார்மெட்டில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இதுக்குன்னு கோல்டன் ரூல்ஸ் ஃபார்முலாவோ டபுள் என்ட்ரி ரூல்ஸ் ஃபார்முலாவோ யூஸ் பண்ணணும்னா அவசியம் கிடையாது. இந்த ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் சைடு தான் என்ட்ரி போடணும். 1,10,000. ஓகே, நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஒன் ஆஃப் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். பர்ச்சேசஸ் ஒன் ஆஃப் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதில் 2 பர்ச்சேசஸ் சார், கேஷ் பர்ச்சேசஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ். ஓகே, இந்த 2 பர்ச்சேசஸ் என்ன பண்ணும்? இன்னர் காலத்தை மென்ஷன் பண்ணோம். கேஷ் பர்ச்சேசஸ் 1,50,000. இந்த 1,50,000 எங்கே சார் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் கேஷ் புக்கில் வந்து கிரெடிட் சைடு கொடுத்துருக்காங்க. பை பர்ச்சேசஸ்னு. கிரெடிட் பர்ச்சேசஸ்னால் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க 1,80,000. ஓகே, ஸோ இந்த டபுள் அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணோம்னா 3,30,000. ஓகே, 3,30,000. Next one category wages. Wages one of the direct expenses. இந்த ஐட்டத்தை வந்து இந்த அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு தான் என்ட்ரி போடணும். வேஜஸ்னால் ஸோ ஒரு கம்பெனியோ ஃபேக்ட்ரியிலே வந்து டெய்லி பேசிஸ் ஆர் வீக்லி பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்க தரது ஒரு கூலி. ஓகேவா? இது ஒன் ஆஃப் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட்னா 70,000. 70,000. ஓகே, ஸோ டெபிட் சைடு ஓவர். அப்படி என்ன பண்ணுறோம்? கிரெடிட் சைடு போகிறோம். வி வில் கோ டு த கிரெடிட் சைடு. ஓகே, சேல்ஸ் ஒன் ஆஃப் த டைரக்ட் இன்கம். ஓகே, இந்த அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு தான் என்ட்ரி பண்ணுவோம். பை சேல்ஸ். இதில் டபுள் சேல்ஸ் இருக்குது. என்ன சார்னா கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? ஸோ கேஷ் சேல்ஸ் எவ்வளோ சார் இருக்குன்னா உங்களுடைய கேஷ் புக் கொஸ்டினில் கேஷ் புக் கொடுத்துருக்காங்க. டெபிட் சைடு டு சேல்ஸ் அப்படின்னு சொல்லி 3,60,000. ஸோ கிரெடிட் சேல்ஸ்னால் கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க 2,90,000. ஓகே, ஸோ இந்த 2 அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணோம்னா 6,50,000 கிடைக்கும். அதை அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் கேட்டகரி பெண்டிங் ஒன்று இருக்குது இந்த சைடு. ஸோ க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் ஒன் ஆஃப் த அசட் ஐட்டம். பட் இந்த பிளேஸில் இந்த பொசிஷனில் என்ன சொன்னால் இது ஒரு டைரக்ட் இன்கம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்னு அதோட மீனிங் என்ன சொன்னால் அன்சோல்டு ஸ்டாக் ஃபார் த பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியட் தட் இஸ் கால்டு க்ளோசிங் ஸ்டாக். அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து சேலாகம் வந்து அதுக்கு பேர் வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? ஸோ இது எங்கே சார்னா
அதர் இன்ஃபர்மேஷன் காலத்தில் வந்து கொடுத்துருக்காங்களா ஸ்டாக் ஆஃப் குட்ஸ். ஓகே, அதுதான் எவ்வளோ சார்னா how much of the amountனா 1,80,000. ஓகே, ஸோ நம்ம என்ட்ரி போட்டாச்சு. ஸோ டபுள் சைடு எவ்வளோ சார் அமௌண்ட் வருதுன்னா பார்க்கலாமா? ரைட். ஸோ விச் சைடு இஸ் ஃபார் த ஹையஸ்ட் அமௌண்ட்? கிரெடிட் சைடு எவ்வளோ சார் அமௌண்ட்னா 8,30,000. 8,30,000. அது அப்படியே டெபிட் சைடும் என்ட்ரி போட்டுங்க 8,30,000. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கிரெடிட் சைடு வந்து 8,30,000, டெபிட் சைடு எவ்வளோ சார் இருக்குன்னா 5,10,000 இருக்குது. அப்போ 8,30,000 மைனஸ் 5,10,000 ஈக்குவல் 3,20,000. இந்த 3,20,000 தான் நேம் தர போகிறோம். கிராஸ் ப்ராஃபிட் சிடிஎஃப்னா கேரி டவுன். ஓகேவா? ரைட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னா டெபிட் சைடு தான் வரும். கிராஸ் லாஸ்னால் கிரெடிட் சைடு வரும். ஓகே, அந்த இயரில் பண்ண வந்து ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் பண்ணின பிஸ்னஸில் அவருக்கு 3,20,000 கிராஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணணும். ப்ராஃபிட்டாக இருந்தால் கிரெடிட் சைடாக என்ட்ரி போட போகிறோம், லாஸாக இருந்தால் டெபிட் சைடு என்ட்ரி போட போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வந்து எப்போ என்னென்ன சார்னா லாஸஸ் அண்டு எக்ஸ்பென்சஸ் வரும். அதெல்லாமல் என்ன பண்ணணும், இதில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் என்ட்ரி போடணும். கிரெடிட் சைடு இருக்குன்னா சொன்னால் கெயின் அண்டு இன்கம் தான் வரும். அப்போ இந்த பக்கம் என்ன சொல்கிறோம், இன்டைரக்ட் இன்கம் தான் என்ட்ரி போடணும். ஓகே, அப்போ கிராஸ் ப்ராஃபிட்னா இங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. ஸோ ப்ராஃபிட்டாக இருந்தால் கிரெடிட் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், லாஸாக இருந்தால் டெபிட் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக்கலி பர்மனன்ட் ரூல்ஸ். ஓகே, கிராஸ் ப்ராஃபிட் brought down. Okay, brought down. Right. How much of the amount sana 3,20,000. Okay. So another information, sundry expenses. It is one of the expenses item. So indirect expenses ஆனாலும் இந்த சைடு டெபிட் சைடு தான் என்ட்ரி போடணும். sundry expenses அக்கௌண்ட் சொல்லி போட்டக்கூடாது, ராங். How much of the amount? 1,27,000. ஸோ இந்த 1,27,000ங்கிறது கேஷ் புக்கில் கொஸ்டினில் கேஷ் புக்கில் கிரெடிட் சைடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஐட்டம். ஓகே, ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பாருங்கள். டெப்ரிஷியேட் ஃபர்னிச்சர் அண்டு ஃபிட்டிங்ஸ் பை 10% பெர் ஆனம். பெர் ஆனம்னா 1 இயர். அந்த 1 இயருக்கு ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்கோட டெப்ரிசியேஷன். வாட் மீன் பை டெப்ரிசியேஷன்னா for fixed assets or if any other relevant assets, the total assets value stage by stage immediately reduction for the value. ஓகேவா? ஃபிக்ஸட் அசோட வேல்யூ வந்து இயர் பை இயர் போனால் குறையிறதுக்கு பேர் தான் டெப்ரிசியேஷன், தேய்மானம். ஓகேவா? அது எவ்வளோ சார்னு சொன்னால் டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் அண்டு ஃபிட்டிங்ஸ். ஓகேவா? எவ்வளோ சார்னா அந்த ஃபர்னிச்சரோட வேல்யூ வந்து அதர் இன்ஃபர்மேஷன் காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 80,000 இன்ட்டு 10/100 அடித்தோம்னா 8,000 கிடைக்கும். ஸோ இந்த 8,000 டைரெக்டாக அவுட்டர் காலத்தில் காட்டிடுங்க. ஓகேவா? சரி, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸோ போத் ஆஃப் த சைட், ஸோ வி ஹாவ் என்டர் த என்ட்ரி. ஓகே, ஃபைனல் டு த ஆர் பேலன்ஸ் டு த அமௌண்ட் பேலன்ஸ் பண்ணிடலாமா? ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் சைடு தான் ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்குது. ஹவு மச் அமௌண்ட்னா 3,20,000. ஸோ கிரெடிட் சைடை வச்சு டெபிட் சைடு கம்பேர் பண்ணும்போது நான் இந்த சைடு என்ட்ரி போட்டுருங்க. கிரெடிட் சைடு டெபிட் சைடு கம்பேர் பண்ணுறோம். கிரெடிட் சைடு வந்து 3,20,000 இருக்குது, டெபிட் சைடு வந்து 1,35,000 இருக்குது. ஓகே, 3,20,000 மைனஸ் 1,35,000 சொன்னால் 1,85,000. 1,85,000. ஸோ இந்த பிளேஸில் வந்து ஒரு நேம் தரோம், டு நெட் ப்ராஃபிட்.
ஓகேவா. ஸோ இந்த நெட் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். வாட் அபவுட் த மீனிங் ஃபார் த கேபிட்டல் அக்கௌண்ட் சார் அப்படின்னா, ஸோ இந்த நெட் ப்ராஃபிட்டை நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும், அங்கே கொண்டு போய் ஆட் பண்ணோம். ஓகே, ரைட். ஸோ இது நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணோம், நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் கிடைச்சாச்சு. அந்த நெட் ப்ராஃபிட்னா ஏப்ரல் மந்த்லேருந்து மார்ச் மந்த் வரைக்கும் பண்ண ஆக்டிவிட்டீஸ், ஒர்க்கு எல்லாமே அதுக்காக கிடைச்சது தான் வந்து அந்த பிஸ்னஸ் மேனுக்கு 1,85,000 நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த நெட் ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டு போய் பேலன்ஸ் ஷீட்டில் ஆட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டகரி, ஓகே, ப்ரிப்பேர் டு த பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா, அந்த பர்டிகுலர் இயரில் அந்த பிஸ்னஸ் மேனுக்கு வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து இண்டிகேஷன் பண்ணும், நல்லா தெளிவாக காட்டும். ஓகேவா. அப்போ உங்களுடைய நோட்டில் வந்து பேலன்ஸ் இது சென்டர் பேஜில் எழுதிங்க, பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 31st March 2019. Okay, so in the balance sheet having for the double side, what about the double side? Left side liability side, enter in the rupees symbol. Right side asset side. Okay, right. So let us start to the entry. So which side is start to the entry na? So any one of the side, but also your wish, நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் பண்ணலாம். பட் என்ன பண்ணணும், லைபிலிட்டி சைடு ஸ்டார்ட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு சண்டே கிரெடிட்டார் சைட். சண்டே கிரெடிட்டார்ஸ் மீன்ஸ்னால் அதர் இன்ஃபர்மேஷன் டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் என்ன க்ளோசிங் அமௌண்ட்டை தான் எடுத்துக்கணும். 31st 3/2019 கொடுத்துருக்காங்களா, அந்த க்ளோசிங் அமௌண்ட்டை தான் எடுத்துக்கணும். ஓகே, சண்டே கிரெடிட்டார்ஸ் 90,000. ஸோ டைரெக்டாக அவுட்டர் காலத்தில் என்ட்ரி போட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேட்டகரி கேபிட்டல். ஸோ கேபிட்டல்னால் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல்னு சொல்லி 2,80,000 கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இன்னர் காலத்தில் என்ட்ரி போட்டுங்க. ஓகேவா. ஆட் ஏன் சார் அப்படின்னா, ஸோ இந்த பிளேஸில் வந்து நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணோம். எவ்வளோ சார் நெட் ப்ராஃபிட்னா 1,85,000. ஓகே, ஸோ இந்த 1,85,000 சொன்னால் 4,65,000 வரும். 4,65,000 ரைட்டா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் சைடு லைபிலிட்டி சைடு என்ட்ரி போட்டோம், நம்ம அசட் சைடு போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சார்னா ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டாக போட்டாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ க்ளோசிங் ஸ்டாக் லாஸ்ட்டாக வேணாலும் போடலாம், இல்லை ஃபஸ்ட்டாக வேணாலும் போடலாம். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ சார்னா ஹையஸ்ட் அமௌண்ட் 1,80,000. தென் சன்ட்ரி டெட்டாஸ். இந்த சன்ட்ரி டெட்டாஸ்னால் அதில் வந்து கொஸ்டின் மார்க் இருக்குது. நீங்கள் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிங்களா, பேலன்ஸ் கேரி டவுன், அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே என்ட்ரி போடணும். எவ்வளோ சார்னா 80,000. ஓகே, ஸோ 80,000 போட்டாச்சா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேட்டகரி என்னென்னா ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸ். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ். ஓகே, ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட் சொன்னால் 80,000. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. லெஸ் டெப்ரிசியேஷன் அட் 10%. ஓகே, நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், நமக்கு தெரியும் எவ்வளோன்னு 8,000. ஓகே, ரைட். 80,000 சப்ட்ராக்ட் 8,000 ஈக்குவல் 72,000. ரைட்டா, 72,000. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்ன சார் இருக்குன்னா கேஷுங்கிறது இருக்குது. கேஷ் ஒன் ஆஃப் த அசட் ஐட்டம். கேஷ் ஒன் ஆஃப் த asset item. Okay, how much of the amount சொன்னா 2,23,000. okay, 2,23,000. okay, so நம்ம என்ன பண்ணுறோம், so we have entered the both side. okay, balance பண்ணலாமா.
Are you ready? Yes. First of all, balancing for the liability side. Okay, 90,000 4,65,000 na 5,55,000. Okay, then asset side. Okay, 1,80,000 plus 80,000 2,60,000. 2,60,000 plus 73,000 na okay 3 lakh okay வருது ப்ளஸ் வந்து 2,23,000 ஆட் பண்ணிங்க மொத்தமாக என்னன்னா 5,55,000 வரும் ஓகேவா ஸோ நம்ம போத் சைடு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக பேலன்சிங் ஆச்சு சப்போஸ் ஸோ இந்த வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஃபார் த பேலன்ஸ் ஷீட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக டேலி ஆகும் அப்படி அக்யூரேட்டாக டேலி ஆகலைன்னா ஏதோ ஒரு பொசிஷனில் ஏதோ ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஓகே இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் இயரில் வந்து எவ்வளோ ஃபினான்ஸ் இருக்கிறதுங்க வந்து பொசிஷனை வந்து இண்டிகேஷன் பண்ணும் இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட வந்து கான்செப்ட் ஓகே ரைட் இஃப் எனி டவுட்னா ஸோ ஆஸ்க் ஃபார் மீ கிளியர் ஃபார் மீ ரைட் ஓகே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ முயற்சி திருவினையாக்கம் தேங்க்யூ ஸோ மச்